ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். தாமரைக்கு சேதுவுக்கும் கல்யாணம் நடக்க ஐயர் மந்திரம் ஓதிட்டு இருக்காரு. அதை பார்த்து சாவித்திரி சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக, ஐயர் நீங்கள் மந்திரம் ஓதுனது போதும், சீக்கிரம் தாலி கட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு சாவித்திரி சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, ப்ராப்பராக மந்திரம் ஓதி கல்யாணம் நடக்கலைன்னா உங்கள் மகளோட மாங்கல்ய பாக்கியம் அவ்வளோ ஸ்திரமாக இருக்காதுன்ட்டு ஐயர் சொல்லிடுறாரு. கல்யாணத்தை நிறுத்த காரில் வந்துட்டு இருக்கிற தமிழோட அப்பா தனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்ல ஃபோன் பண்ணால் ஒருத்தர் எடுக்காதனால ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அந்த அம்மா மட்டும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் வச்சுருக்கு. யாரும்மா ஃபோன் பண்ணுறதுன்னு ஈஸ்வரி பொண்ணு கேட்குறாங்க. தமிழோட அப்பா தான்ட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. நிச்சயமாக ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், என்னன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போக, என்ன மாதிரி கல்யாணம் நடக்கும்போது போகிறீங்கன்ட்டு சாவித்திரி கேட்குறாங்க. கல்யாண பொண்ணுக்கு சாமி குங்குமம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க. பின்னாடியே பொண்ணு வந்துடுறா. ஈஸ்வரி தமிழோட அப்பாவோட காலை அட்டன் பண்ணுறாங்க. சம்மந்தி அந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, நாங்கள் அங்கே தான் வந்துட்டுருக்கோம், எப்படியாவது கொஞ்சம் நேரம் தடுத்து நிறுத்துங்கன்ட்டு தமிழோட அப்பா கெஞ்சி கெஞ்சி சொல்கிறாரு. எதுக்கு கல்யாணத்தை நிறுத்தணுன்ட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. கல்யாணத்தை அன்னைக்கு ஃபோன் பண்ணதுனால பெரிய சம்மந்தி போலீஸ் கைது பண்ணுச்சுல்ல, அந்த ஃபோனை என் பொண்ணு பண்ணலாமா, அந்த பொண்ணு தாமரை தான் பண்ணுச்சுமா, அதுக்கான ஆதாரத்தோடு நான் வந்துட்டுருக்கேம்மா, ப்ளீஸ்மா அந்த கல்யாணத்தை நடக்காமல் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு தமிழோட அப்பா சொல்கிறாரு. ஏற்கனவே சாவித்திரி மேலே காண்டில் இருந்த ஈஸ்வரிக்கும் அவங்க பொண்ணுக்கும் இது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த டைமில் ஐயர் தாலியை எடுத்து சேதுக்கிட்ட கொடுத்து தாமரைக்கு கட்ட சொல்கிறாரு. சேது ஒரு முக்கியமான விஷயத்தை விசாரிக்க சொல்லி கருப்பு மாமாவை அனுப்பியிருக்கேன், அவர் வர வரைக்கும் நான் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை பார்த்த ராஜாங்க ஃபோர்ஸ் பண்ணி சேது தாலி கட்ட சொல்கிறாரு. அந்த டைமில் அங்கே வந்த ஈஸ்வரி, மாமா சேது சொல்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் இந்த கல்யாணத்தை நிறுத்தி வைங்க, இப்போ தான் தமிழோட அப்பா ஃபோன் பண்ணார், சேது கல்யாணம் நடக்கும்போது தமிழ் ஃபோன் பண்ணதுனால தான் உங்களை போலீஸ் சேது கல்யாணம் நடக்கும்போது தமிழ் ஃபோன் பண்ணதுனால தான் உங்களை போலீஸ் கைது பண்ணிச்சுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்ல, அது உண்மை இல்லையா, வேறொரு பொண்ணு தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த ஃபோன் பண்ணிச்சான், அவர் ஆதாரத்தோடு வந்துட்டு இருக்காரான்ட்டு சொல்ல, சேது மாலையை கழட்டி போட்டுட்டு மணமேடையிலேருந்து எந்திரிச்சிடறாரு. சாவித்திரியும் தாமரையும் பயத்தில் வெளவெளத்து போயிடறாங்க.